வணக்கம். இங்க எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. ஏன் நம்ம மகிழ்ச்சிக்கு கூட ஒரு அளவு இருக்கு. மகிழ்ச்சிய நெறிப்படுத்த தெரிந்தால் எந்த நொடியிலும் கலங்காம வாழ முடியும். அப்படி மகிழ்ச்சிய நெறிப்படுத்த தெரியாதவனுக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இங்க நான் சொல்லப் போறேன். ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற ஒரு இளைஞனுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. அவன் எதிர்பாராத ரேங்க். அவனால் தன் மகிழ்ச்சிய கட்டுப்படுத்தவே முடியல. புத்தி சுவாதீனமற்றவனைப் போல நடந்துக்கிறான். அவன் தனக்குத்தானே பேசிக்கிறான், சிரிச்சுக்கிறான். அவன் வீட்டினர் பயந்து போய் வெளியூர்ல இருந்த புகழ்பெற்ற மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. அவனை பரிசோதித்த அந்த மருத்துவர், "உன் வியாதிய குணப்படுத்துவது கடினம். நீ இன்னும் 2 வாரங்கள்ல இறந்து போயிடுவ. வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இளைஞனுக்கு ஒரே பயங்கரமான அதிர்ச்சி. "நீ வீட்டுக்கு போகும்போது வழியில் உள்ள ஊரில் என் நண்பர் இருப்பாரு. ஒருவேளை அவரால உன் நோய குணப்படுத்த முடியும்னு" சொல்லி ஒரு கடிதத்தையும் குடுத்து அனுப்புறாரு. அவன் அங்கேயே தளர்ந்து அமர்ந்துடுறான். அவன் மகிழ்ச்சியெல்லாம் ஆவியாகிப் போச்சு. 2 மணி நேரம் கழித்து மெதுவாக எழுந்து வீட்டுக்கு புறப்படுறான். வழியில் மருத்துவரின் நண்பரையும் சென்று பார்த்து கடிதத்த கொடுக்கிறான். அவர் பிரித்து, பார்த்து, படித்து சிரிக்கிறாரு. இந்த இளைஞன் ஆனந்த மனநிலையில் எல்லையை தாண்டி இருந்து விட்டார். அவருடைய மகிழ்ச்சி நிறைய அழுத்தத்தை ஏற்படுத்தி விட்டது. இதயத்தை கூட அது பாதித்து விட்டது. எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாத நிலை. நான் அவர் இறந்து விடுவான் என்று சொன்னேன். அது அவரை பயமுறுத்தவும் அதிர்ச்சியடையவும் செய்தது. இந்த அதிர்ச்சி அவருடைய அதிகப்படியான மகிழ்ச்சியை குறைத்து இதயத்தை சமநிலைக்கு கொண்டு வரத்தான். உன்னிடம் வருவதற்குள் அவர் சரியாகி இருப்பார் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது.